குரங்கும் ஆமையும். ஒரு காட்டு பகுதியில இருக்க குளத்துக்கு பக்கத்துல ஒரு குரங்கும் ஆமையும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா வாழ்ந்து வந்தாங்களாம். ஆமை டெய்லியும் தண்ணியில நீந்துமா. குரங்குக்கு நீச்சல் தெரியாதனால வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்குமா. ஓரத்துல தண்ணி கம்மியா இருக்க பகுதியில போய் விளையாடுமா. விளையாண்டுட்டு மேலே ஏறி வந்துருமா. அந்த குரங்குக்கு நீச்சல் அடிக்கணும்னு ரொம்ப ஆசையாம். ஒரு நாள் குளத்துல குதிச்சு நீச்சல் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுச்சான். அது எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நீச்சல் அடிக்க அதுக்கு வரவே இல்லையா. அப்போ ஆமை தண்ணியில குதிச்சு ரொம்ப அழகா நீச்சல் அடிச்சுச்சான். அத பார்த்த குரங்குக்கு பொறாம வந்துடுச்சான். நீ மட்டும் எப்படி இவ்ளோ அழகா நீச்சல் அடிக்கிற, இவ்ளோ சுலபமா நீச்சல் அடிக்கிற அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு ஆமை சொல்லிச்சான், என்னோட உடம்பு அந்த மாதிரி இருக்கு. என்னோட உடம்புல இருக்க அந்த பெரிய ஓடு தண்ணியில நீந்தறதுக்கு உதவி செய்யுது. அதனால என்னால சுலபமா நீந்த முடியுது அப்படின்னு சொல்லிச்சான். இத கேட்ட அந்த முட்டாள் குரங்கு உடனே சுலபமா நீச்சல் அடிக்க பெரிய ஓடு இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிச்சான். உடனே பக்கத்துல இருக்க இலவம் பஞ்சுகள் எல்லாம் எடுத்து சேகரிச்சு தன்னோட முதுகுல 5 மூட்டை போல கட்டிக்கிச்சான். கட்டிட்டு தண்ணியில குதிச்சுச்சான். பஞ்செல்லாம் நனைஞ்சு குரங்க உள்ள அமுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இத பார்த்த ஆமை அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு குரங்கு கட்டியிருந்த பஞ்செல்லாம் பிச்சு போட்டுட்டு குரங்க தண்ணியில இருந்து காப்பாத்திடுச்சு. குரங்கு முட்டாள்தனமா நடந்துகிட்டத நினைச்சு வெக்கப்பட்டுச்சான். அப்புறம் நான் உன்னை பார்த்து பொறாமப்பட்டுட்டேன், எனக்கு பொறாம குணம் வந்துருச்சு, என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு ஆமைக்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சான். இதுக்கு ஆமை சொல்லிச்சான், பரவாயில்ல, நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிச்சான். உனக்கு இப்ப என்ன நீச்சல் தானே கத்துக்கணும், நான் உனக்கு டெய்லி கொஞ்ச நேரம் நீச்சல் கத்துத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கொஞ்ச நேரம் ஆமை குரங்குக்கு நீச்சல் கத்து கொடுத்துச்சான். குரங்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நீச்சல் கத்துக்குச்சான். ரொம்ப பாண்டிங்கா தன்னோட பொறாம குணத்தெல்லாம் விட்டுட்டு ஆமை மேல ரொம்ப முன்னாடி இருந்ததை விட அளவுக்கு அதிகமா அன்பு செலுத்த ஆரம்பிச்சிச்சான். 2 பேரும் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஜாலியா, ரொம்ப பாண்டிங்கா, ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்களாம். ஸோ குட்டீஸ், இதுல இருந்து என்ன தெரியுது? பொறாம குணம் ரொம்ப மோசமான கெட்ட குணம். அந்த குணத்தை விட்டுறணும். யாரு மேலயும் பொறாமப்படக்கூடாது. யாருக்கு இருக்க திறமைய பார்த்தும் பொறாமப்படக்கூடாது. நம்ம திறமைய வளர்த்துக்க முயற்சி பண்ணணும். அப்படி பொறாம குணம் வந்துச்சுன்னா அவங்க கிட்ட போயிட்டு சாரி சொல்லிட்டு அந்த தப்ப மறுபடியும் செய்யாம திருத்திக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.